அன்பு நேயர்களே வணக்கம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்ட்டு கேட்பீங்க. இப்போ வைகாசிங்கிறது உங்களுக்கு ரிஷபராசியிலே சூரியன் இருக்கக்கூடிய மாதம் இல்லையா? ரிஷபராசி மாதம்தான் வைகாசி மாதம். இந்த ரிஷபராசி யாருக்கு உரியது அப்படி என்று சொன்னால் சுக்கிரனுக்கு உரியது. ஆகையினால் இந்த வைகாசி மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமியை வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள். எல்லா நாளுமே மகாலட்சுமியை வழிபட வேண்டிய நாள் தான் என்றாலும் கூட வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இரண்டாவது, நாளைக்கு மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் என்பது ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். மூல நட்சத்திரம் கேதுவினுடைய நட்சத்திரம். தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம். தனுசு ராசிக்கு உரியவர் யார் என்று சொன்னால் குரு, பிரகஸ்பதி. அது காலச்சக்கரத்தினுடைய 9வது வீடு. அது பாக்கியஸ்தானம் என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட குருவினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கேதுவின் நட்சத்திரமாகிய மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய சுக்கிரவாரம், அதுவும் வைகாசி மாதம். இந்த ரிஷபராசியில் தான் சந்திரனே உச்சமடைகிறார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாளின் மூல நட்சத்திரம். சரி, இந்த மூல நட்சத்திரம் அப்படி என்று சொன்னாலே நமக்கு யார் நினைவுக்கு வருவார்கள் அப்படி என்று சொன்னால், மூல நட்சத்திரத்திலே அவதரித்த ஆஞ்சநேயர் தான் நினைவுக்கு வருவார். அப்போ அந்த ஆஞ்சநேயருக்கு மிக முக்கியமான ஒரு நாள். காரணம், ஞானகாரகன் இல்லையா? மூல நட்சத்திரம்ங்கிறது சாதாரணமானதா? செயற்கரிய செயல்களையெல்லாம் செய்தவன். அந்த எம்பெருமானுக்கே வந்த பெரிய இடையூறுகளையெல்லாம் தீர்த்து அவருக்கு உதவியவன். பிராட்டியையும் பெருமாளையும் சீதையையும் ராமனையும் சேர்த்து வைத்தவன். பரதனுக்கு ஆபத்பாந்தவனாக உதவியவன். லட்சுமணன் அடிபட்டு கீழே கிடந்தபோது அவனை தோளிலே சுமந்து காப்பாற்றியவன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் மிகுந்தவன்தான் அனுமன். அந்த அனுமனை நாளை நினைக்க வேண்டும். அனுமனை நினைத்தால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால், அசாத்தியங்களெல்லாம் சாத்தியமாகும். எதெல்லாம் நம்மாலே முடியாது என்று நினைக்கிறோமோ அந்த விஷயங்களெல்லாம் முடியும். யாரை வணங்கினால்? அனுமனை வணங்கினார். அப்படிப்பட்ட அனுமனை நாம் நாளைய தினம் வணங்க வேண்டும், நினைக்க வேண்டும். அடுத்தது, வைணவத்திலே மூல நட்சத்திரம் என்பது நம்முடைய தென்கலை மரபிலே நிறைவு ஆச்சாரியராக எம்பெருமானாலேயே ஒரு ஸ்லோகம் செய்யப்பட்ட மாமுனிகள் என்று கொண்டாடப்படுகின்ற ராமானுஜரின் புனர் அவதாரமாக விளங்குகின்ற சுவாமி மணவாள மாமுனிகள் திருநட்சத்திரம். நாளைக்கு அந்த மாமுனிகளை நினைத்தாலே நமக்கு ஜென்ம சாபல்யம் கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட மாமுனிகளை நினைக்க வேண்டிய நட்சத்திரம். நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்முடைய பூஜையை நிறைவு செய்யும் பொழுதும் சரி, அல்லது நம்ம கோயில்களில் இந்த சாற்றுமறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை செய்து நிறைவுபடுத்தும் பொழுதும் சரி, ஒரு அற்புதமான ஒரு பாசுரத்தை சொல்லி நம்முடைய பாகவதர்கள், நம்முடைய வைணவர்கள் எல்லாருமே அந்த பாசுரத்தை சொல்லுவார்கள். அந்த பாசுரம் எத்தனை அற்புதமான பாசுரம் தெரியுமா? அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண் உலகம் வாழ. அது மண் உலகம் கிடையாது, மண் உலகம். கடல் சூழ்ந்த மண் உலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னம் ஒரு நூற்றாண்டிரும். காரணம், இந்த மாமுனிகள் இந்த அரங்க நகரத்தை மிக அற்புதமான முறையிலே பின்னாளிலே சீர்திருத்தி வைத்தார். பெரியார்வாழ் திருமொழியிலே பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையிலே பல பகுதிகள் செல்லரித்து விட்டன. அந்த உரைகள் முதல் 4 பத்துக்கு அந்த உரையை யார் மறுபடியும் தேனும் கண்ணலும் அமுதமுமாய் தித்திக்கும்படியாக எழுதி தந்தவர் யார் அப்படி என்று சொன்னால் சுவாமி மணவாள மாமுனிகள் தான். அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகளினுடைய நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் என்றாலே ஞான நட்சத்திரம் என்று பேர். மாமுனிகளை விட ஞானவான் யார் இருக்க முடியும்? நமக்கு இந்த ஞானம் கிடைக்க வேண்டும். ஞானம் 5ல் 1 என்னன்னா, அந்த பெருமாளை பற்றிய அறிவு, ஆத்மாவை பற்றிய அறிவு, இது ரெண்டும் கிடைக்கணும்.
அந்த ரெண்டும் கிடைக்கிறதுக்கு நம்ம மாமுனிகளுடைய திருவடி கமலங்களை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே அன்பர்களே, நாளை மூல நட்சத்திரம் என்பதால் நீங்கள் ஆஞ்சநேய பகவானை, சொல்லின் செல்வனாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேய பகவானை நாம் நினைக்க வேண்டும். சுவாமி மணவாள மாமுனிகளை நினைத்து கொண்டு அவருடைய வாழித் திருநாமத்தை அவசியம் சொல்ல வேண்டும். அந்த வாழித் திருநாமம் தான் இப்போ வருது. இப்புவியில் அரங்கேசற்கு ஈடளித்தான் வாழியே. உற்சவங்களையெல்லாம் நிறுத்தி கொண்டு அந்த ஈட்டின் விரிவாக்கத்தை மாமுனிகளுடைய அமுத சொற்களால் கேட்பதற்கு விரும்பி அரங்கேசன் தன்னுடைய உற்சவங்களையெல்லாம் நிறுத்தி கொண்டானான். இப்புவியில், இந்த புவியில் அரங்கேசற்கு, பகவானுக்கு ஈடளித்தான், திருவாய்மொழியினுடைய ஈட்டின் விளக்கத்தை அளித்தான் வாழியே. எழில் திருவாய்மொழி பிள்ளை இணையடியோன் வாழியே. இவருடைய ஆச்சாரியன் யார்? அவருக்கே திருவாய்மொழி பிள்ளைன்னு தான் பேர். அந்த எழில் திருவாய்மொழி பிள்ளை இணையடியோன் வாழியே. ஐப்பசியில் திருமூலத்து அவதரித்தான் வாழியே. ஐப்பசி மாதத்திலே திருமூல நட்சத்திரத்திலே அவதரித்தவனே வாழ வேண்டும் வாழியே. அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்றும் வாழியே. ராமானுஜருடைய புனரவதாரம். யார் அவர்? சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரபடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமணையாம் திருமார்க்கரவு என்று சொல்லும்படியாக எம்பெருமானுக்கு சதா சர்வகாலமும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்த அந்த அனந்தாழ்வாராகிய அந்த அரவரச பெருஞ்சோதி, அவருடைய அவதாரம் ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய புனரவதாரம் இவர். அதனாலே என்ன அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்றும் வாழியே. எப்புவியும் ஸ்ரீசைலம் எத்த வந்தோன் வாழியே. ஸ்ரீசைலம் அப்படின்னு சொன்னால் யார்? திருவாய்மொழி பிள்ளைக்கு. எப்புவியும் ஸ்ரீசைலம் எத்த வந்தோன் வாழியே. ஏறாரும் எதிராஜன் அனுமதித்தான் வாழியே. சாட்சாத் அந்த ராமானுஜர் தான் மறு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் என்று சொல்லும்படியாக ஜாஜ்வல்யமான முகபாவத்தை உடைய அந்த எதிராஜனுடைய வடிவழகாகவே திரும்பவும் புதித்த மாமனிகள். ஏறாரும் எதிராஜன் என புதித்தான் வாழியே. முப்புரி நூல் மணிவடமும் முக்கோல் தரித்தான் வாழியே. 3 கோல்கள், முக்கோல்கள், வைணவ சந்நியாசிகளுக்கு உரிய அந்த முக்கோல்களை தரித்தவர். முப்புரி நூல் மணிவடமும் முக்கோல் தரித்தான் வாழியே. முப்புரி நூல் அணிந்தவர். அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகள் மூதறிய மணவாள மாமுனிகள். மூதறிஞன் என்று கூட சொல்லுவார்கள். அறிஞர்களிலே மூதறிஞர்னு சொல்கிறோம் இல்லையா, அவருக்கு இணையான ஒரு அறிவு செல்வமே கிடையாது. மூதறிய மணவாள மாமுனிவன் வாழியே. அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டிய நாள் நாளைய நாள் வைகாசி திருமூல நாள்.